ஹாய் மக்களே, வெல்கம் டு லோட்டஸ் சேனல். இப்போ நான் இன்னைக்கு இட்லி ஊற்றுறத உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன தரல, இந்த 2 கொண்டு இருந்து ரெண்டு பிளேட்லேயும் வந்துட்டு அந்த இட்லி துணியில் எண்ணெயை போட்டு கொஞ்சம் ஃபுல்லாக தடவிட்டு அப்புறம் நல்லா மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அப்போ தான் அது வந்து நல்லா வரும். இல்லைன்னா குழந்தை இருக்கிற அடியில் தைக்கிற கல் மாதிரி அந்த மாவு எடுத்து இந்த இட்லி கொட்டில் ஃபில் பண்ணி நான் எப்போவுமே வந்துட்டு கடையில் எல்லாம் மாவு வாங்க மாட்டேன். வீட்டிலே தானே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வச்சா எல்லாத்துலேயும் வந்துட்டு நான் மாவு எடுத்து ஊற்றி வேக வச்சிடுவேன். மேல் தட்டில் ஊற்றிடுவேன். இன்றைக்கி இட்லி, சாம்பார், சட்னி, ரைஸ் அந்த மாதிரி செஞ்சேன். ஸோ நான் வந்துட்டு இப்போ வந்து உங்களுக்கு இட்லி வந்து காட்டுறேன். நான் இந்த மாதிரி வந்து இட்லி வந்து பண்ணுறேன். அதுக்கு சைட் டிஷ் வந்துட்டு இப்படி ரெகுலராகவே இதே தான் வந்துட்டு மார்னிங் அண்டு ஈவினிங் வந்து இருக்கும். எப்போயாவது தோசை ஊற்றுவேன். இப்போ இட்லி நான் வச்சுருவேன். அதுக்குள்ளார அதை வேக வச்சுட்டு இப்போ தேங்காவை எடுத்து நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். தேங்காய் வந்து சட்னிக்காக ரெடி பண்ணுறேன். அப்புறம் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இட்லி வேகிறதுக்குள்ளார சட்னி எல்லாம் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி எது ஒன்றுமே வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும். ஏதாவது தேவையில்லாததுலாம் கிட்ட அதை ஆழ்த்தி எடுத்து நல்லா அலசி ஃபஸ்ட் வந்துட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு நம்ம வந்து தக்காளி கட் பண்ணிக்கலாம். இந்த ரவுண்டாக இருக்குல்ல அதை எடுத்துக்க பாருங்கள். இல்லைன்னா ஸ்டோன் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ஆணம் இருந்தாலும் சரி, பொண்ணு இருந்தாலும் சரி, அது கம்பல்சரி வந்துட்டு அதை வந்து எடுத்தே ஆகணும். அதோட வந்து கட் பண்ணி போடக்கூடாது. இதே நான் எப்போவுமே வந்துட்டு சமைக்கும் போதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது தான். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு வரும். இப்போ வந்து தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம.
அதுக்கடுத்து நான் வந்து இந்த கொத்தமல்லி விதை, அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் பருப்பு, சீரகம், மிளகு இதெல்லாம் போட்டு வறுத்துட்டு நான் பொடி பண்ணி வச்சுக்குவேன் எப்போவுமே. அது எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு சட்னி அரைக்கிறது எல்லாத்துலேயுமே வந்துட்டு இப்போ நான் சோம்பு கொஞ்சம் வச்சுக்கிறேன். புளி கொஞ்சம் இப்படியே நல்லா அலசிட்டு வதக்கி அங்கே ஏதாவது இருக்கும் இல்லையா, அடுத்து உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, இந்த வகையான உளுந்த பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு இதெல்லாம் வந்துட்டு இது வந்துட்டு கூட கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுக்கணும், கூட பூண்டு வைக்கணும், பூண்டு கொட்டை வைக்கணும். நான் இப்போ இது என்னன்னா இந்த குச்சி எடுத்து இந்த மாதிரி நெல்லி மரம் அதில் ஒரு குச்சி இருக்குது, அந்த பழம் இலை அந்த குச்சி எடுத்து நான் இட்லி வந்துருச்சா அப்படின்றதுக்கு நான் வந்து அதை பயன்படுத்திக்கிறேன். பாருங்கள் எப்படி எழுதி வந்திருக்கு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி வெடிச்சு இருந்ததே வந்துட்டு இட்லி நல்லா வெந்துருச்சு அப்படின்னு இருக்கும். இட்லி பார்த்தீங்கன்னா எப்படி இட்லி மாதிரி இருக்கும். இப்போ வந்து தாளிக்கிற அந்த பாத்திரம் இருக்குல்ல, அதில் வந்து இந்த பருப்பெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம வறுத்துக்குவோம். மிளகா அது இது பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு இதெல்லாம் போட்டு வறுத்து வச்சுக்குவோம். சிம்மில் வச்சுட்டு தான் இது பண்ணுவேன். சிம்மில் இருக்கும்போது பாருங்கள், இல்லைன்னா பரவாயில்ல தீஞ்சிடும், அது நல்லா ஃப்ரையாக இருக்காது. எல்லாத்தையும் போட்டு இப்போ நான் தட்டில் எடுத்து வச்சேன் இல்லையா, அது எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். மிளகு இது சிம்மில் வச்சு வறுத்தால் தான் எல்லாமே வந்துட்டு
கொஞ்சம் சமையல்லாம் கொஞ்சம் வந்துட்டு பொறுமையாக நம்ம வந்து செய்தோம்னு வச்சுக்கோங்களேன், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு டைஜஷன்ஸ் கிடைக்கும். நெஞ்சு வலியே இருக்க டென்ஷனில் தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அசிடிட்டி ப்ராப்ளம் வர்றதுன்னு கேஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டு நெஞ்சில் வந்து நின்றுக்கும். ஸோ அப்படிலாம் இல்லாமல் ஒரு சமைக்கிறதுக்குன்னு ஒரு டைம் கொடுத்து அந்த சமையலை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து பண்ணிடணுங்க. அப்போ தான் வந்துட்டு அது ருசியாக வரும். பருப்பு எல்லாமே வந்துட்டு வரிசை எடுத்துக்கிறது. ஸோ இப்போ அதை கொஞ்சம் அது போல் ஆரவிட்டு அதை வந்து நம்ம மிக்சியில் ஜோரில் வந்துட்டு மாற்றிக்கிடலாம். நம்ம செய்கிறப்பெல்லாம் ஒரு தடவை நீங்கள் சட்னி செஞ்சு பாருங்கள். இதை பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? நம்ம வந்துட்டு இல்லை நம்ம பிக்சரில் காட்டுறது வீடியோ எடுத்து வந்து அப்படிலாம் இல்லைங்க. உண்மையிலேயே எத்தனை ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம இது பண்ணி பெருங்காயத்தூள் வேறு இதில் போடுவோம். சரிங்களா? நம்மளுக்கு வந்து டிஃபனுக்கு திருப்தியாக சாப்பிட்டோம். ஒரு 2 இட்லி சாப்பிட்டோன்னா கூட எத்தனையே இருக்கு இல்லையா, எத்தனை சைட் டிஷ்ஷஸ் இருக்குல்ல, அதுலேயே வந்துட்டு நம்மளுக்கு வந்து திருப்தியாக இருக்கும். நான் இந்த பொடியிலேயே கொஞ்சம் வந்துட்டு மிளகா பொடி மாதிரி வந்துட்டு அதுலேயே கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுலேயே கொஞ்சம் வந்துட்டு நான் தனியாக வந்துட்டு பொடி பண்ணுறதுக்கு வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். கடாயில் வந்துட்டு நான் கொஞ்சம் எண்ணெயாக ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சிட்டு பூண்டு போட்டு நல்லா வதக்கி வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு எண்ணெய் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் ஊற்றிடணும். சரிங்களா? தக்காளியை போட்டுக்கிடணும். நம்ம பாருங்கள் எண்ணெய் எந்த அளவுக்கு விட்டுருக்க பாருங்கள். இதையே என்னன்னு சொல்லுவானுங்க என் பிள்ளைங்க. ஆயில் ரொம்ப கம்மியாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிலில் வந்து ரொம்ப கம்மியாக போட்டு தான் நம்ம அதுலேயே வந்து எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக டேஸ்டியாக எடுக்க முடியுமோ அந்த டேஸ்டி பதத்தில் நம்ம கொண்டு வரணும். அதுதான் அங்கேயே நின்று கான்சன்ட்ரேஷனாக வந்துட்டு நாம் வந்து இதில் இது பண்ணிக்கலாம். பவுடர் அரிசியெல்லாம் வந்து போட்டுட்டு அதுலேயே நல்லா வந்துட்டு சோறு இந்த பருப்பு இதெல்லாம் போட்டு அதை ஆற வச்சுட்டு ஜாருக்கு மாற்றிக்கிட்டு இப்போ அதை மிக்ஸ் பண்ணிடணும். அதுலேயே புளியிலே எல்லாமே இருக்கும், உப்பு புளி எல்லாமே இருக்கும். எல்லாமே வறுத்து போகணும். வறுத்துட்டு இதை போட்டு போட்டு அரைச்சிட்டோம். கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு அரைச்சிடணும். சட்னி வந்துட்டு சூப்பராக ரெடி. இது நம்ம துவையலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரைஸ்க்கு வந்துட்டு ஒரு ரசம் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு துவையல் வைக்கணும். சாம்பார் வைக்கணும், அதுக்கு துவையலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை இப்போ நான் வந்து இந்த பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கிறேன். இதெல்லாம் தாளியில் தாளியில் கடுகு
சீரகம் போட்டு கருவேப்பிலை பொடி போட்டு பொரிஞ்சிச்சு நல்லா. அதை எடுத்து இப்போ வந்து தாளிச்சிடலாம். இது தேங்காய் சட்னிலையும் இதுலேயும் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். அந்த பொடி இருந்தது இல்லையா, அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் போயிட்டு நம்ம அதை வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படியே நல்லெண்ணெய் கொஞ்சம் பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம். எண்ணெய் இல்லைங்க, அந்த லாஸ்ட்டில் கொஞ்சம் இந்த இது வந்து தாளிச்சோம்ல, அது கொஞ்சம் தண்ணி போட்டு வந்துட்டு வெங்காய சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த பவுடரு, இந்த பருப்பு பொடி இருந்ததுன்னு அது அதில் கொஞ்சம் போட எண்ணெயை விட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் உப்பு போட்டு விட்டுருவோம். பண்ணிட்டு இந்த இட்லி இருக்குல்ல, அந்த இட்லியை வந்துட்டு எடுத்து ஒரு இதில் வந்து மாற்றி வச்சுக்கோங்க. குப்பை இது ஹாட் பேக்கில் சாப்பிட்றதுக்கு தேங்காய் சட்னி போட்டதுக்கு தக்காளி வெங்காயம் போட்ட ஒரு சட்னி, அப்புறம் பருப்பு பொடி. இட்லி பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. அதுதான் இது வந்து ஹெல்த்தியானது. நம்ம வந்துட்டு வீட்டையே நம்ம வந்து சுத்தமாக ரெடி பண்ணி பண்ணுறதுங்கிறது இல்லை. கையில் எண்ணெய் ஒட்டுச்சா பார்த்தீங்களா? இட்லியை பார்த்தீங்கன்னா இப்படியே பஞ்சு மாதிரி தெரியுதுங்களா? உங்களுக்கு நல்லா பஞ்சு மாதிரி தெரியுதுங்களா? ஒரு சட்னி எடுத்து வச்சுருங்க, தேங்காய் சட்னி. பருப்பு செம்ம டேஸ்ட்டு. பருப்பு ஒரு டேஸ்ட் படம். அந்த பருப்பு பொடியில் கொஞ்சம் வச்சுட்டு சாப்பிட்ற செம்மையாக இருக்குது. வாயில் வைக்கும்போதே கிடையாது. Thank you.